ஏகனே போற்றி, இணையாளும் ஈசனே போற்றி, பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி. ஸ்கந்தாசரணம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரினா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய பதிவு நமது துலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்வரும் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சர்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் பயிற்சியாகும் பொழுது ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்களை உருவாக்க வல்லவை அப்படின்றத எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த கிரகங்கள் பயிற்சியாகும் பொழுது, குரு பயிற்சியாகும் பொழுது நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு பார்ப்போம். சனி பயிற்சி ஆகும் பொழுது நமக்கு ஏதாவது சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய பலன்களை தந்துருவாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகும் பொழுது இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடியது. அதாவது ராகுவை போல் கொடுப்பானும் கேதுவை போல் கெடுப்பானும் அப்படின்னு சொல்லக்கூடியது. கொடுக்கிறதும் கெடுக்கிறதும் ரெண்டு உருவமாகவும் இரு துருவமாகவும் இருந்து செய்யக்கூடியவர்கள் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள். அப்போ இப்பேற்பட்ட கிரகங்கள் பயிற்சி ஆகி வரும் பொழுது ஒரு ஜாதகருக்கு நன்மையும் தரக்கூடிய ஒரு பலன்களை தருவார்கள், கெடுதலை தரக்கூடிய ஒரு பலன்களையும் தருவார்கள். ரெண்டு பேருமே ஒரு சேர அந்த பலன்களை தருவார்கள். அப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் பயிற்சியாகக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்வரும் விசுவாவசு வருஷத்தில் வைகாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு மேலே இந்த ராகு கேது பயிற்சி ஆகுது. அது ஆங்கில தேதிக்கு 18/5/2025 வருஷத்தில் ராகு கேது பயிற்சி துலாம் ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதுவரைக்கும் துலாத்துக்கு 12இல் கேதுவும் 6ல் ராகுவும் இருந்த ஒரு நடைமுறை என்பது ஒரு சாத்தியமான நடைமுறை. நல்லவனையான ஒரு பலன்களை தருவதற்கு ராகு அஞ்ச மாட்டார். அதனால் அவர் மீனராசியில் இருந்த நற்பலன்கள் இப்போ மீனராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகக்கூடிய ராகு நல்ல பலன்களை தரப்போகிறாரா, அல்லது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போகக்கூடிய கேது துலாம் ராசிக்கு நன்மையை தரப்போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு நன்மையை செய்ய தவற மாட்டார். அதாவது கெடுபலன்களை தரக்கூடிய கேது சில நேரங்களில் அல்லது பல நேரங்களில் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுக்தியை மையமாக வைத்து கேது பகவான் தரக்கூடிய ஒரு மகோன்னத பலன்கள் அப்படின்றது மிக 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 அருமையான பலன்களை தர வல்லவர். காரணம் 11ஆம் பாவத்தில் சூரியனுடைய வீட்டில் கேது அமர்வது அப்படின்றது பொதுவாகவே 11 சூரியன் கேது அபரிமிதமான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பை கொண்ட அமைப்பு. அதனால் இந்த இடத்துல 11ஆம் பாவமாக வரக்கூடியது உங்களுக்கு சிம்மராசி. அந்த சிம்மம் அப்படின்றது சூரியனுடைய வீடு. அந்த சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் அமரக்கூடிய நேரமும் கோச்சாரத்தில் சிம்மராசிக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் அந்த கோச்சாரத்தில் சிம்மராசியில் அமரக்கூடிய சூரிய பகவானும் உங்களுக்கு அபரிமிதமாக மிக உயர்வான பதவி அந்தஸ்து, உயரிய படிப்பியல். பொதுவாகவே 11ஆம் பாவம் அப்படின்னு சொன்னான்னா நான் எடுக்கக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது பட்டய படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நான் எடுப்பேன். அப்போ அந்த பட்டய படிப்பு படிக்கக்கூடியவங்க, பிஹெச்டி பண்ணக்கூடியவங்க இப்போ ராகு கேது பயிற்சியில் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சாலோ அல்லது இதுவரைக்கும் நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் நல்ல ரிசல்ட்டையும் தரக்கூடிய அமைப்பாக கேது பகவான் உட்கார போகிறார். ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞான கேது 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபரிமிதமான அறிவு இந்த இடத்துல போய் உட்காரக்கூடியது. ஆன்மக்காரகனுடைய வீட்டில் சூரியன் வீட்டில் கேது அமரக்கூடிய அமர்வு துலாம் ராசினியர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை செய்ய காத்திருக்கிறார். நல்ல உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதரத்தோட நல்ல ஒரு அணுகுமுறை. அதே மாதிரி தந்தையினுடைய தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தப்பாவினுடைய உறவு முறையில் அல்லது அவருடைய தயவு நிறைய வேணும் அப்படின்ற மாதிரியான துலாம் ராசினியர்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பாக கேது அமர்கிறார். அப்போ ராகு என்ன சார் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா
இவர் 5ஆம் இடத்தில் அமரக்கூடிய ராகு. பொதுவாக இந்த நேரத்தில் பிள்ளை பேரு அப்படின்னு சொல்லக்கூடியதை, அதாவது வந்து ரொம்ப பிரத்யேகமாக தரக்கூடிய அமைப்பில் ராகு அமர்கிறார். பொதுவாக பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்தில் ராகு அமரும் பொழுது பொதுவாக இந்த ராகு நமக்கு தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய உறவை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு கிரகம். அதே மாதிரி நமது வம்சாவழியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த வம்சாவழியை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த நேரத்தில் 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி. பொதுவாகவே கும்பராசி வந்து ராகுக்கு வந்து நல்ல ஒரு இதமான இடம். அப்போ அந்த இடத்துல ஏன்னா அவருக்கு வந்து அந்த சுயசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சதய நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த சதய நட்சத்திரத்தில் அமரக்கூடிய ராகு, பொதுவாக அந்த சதய நட்சத்திரம் போகும்பொழுது துலாம் ராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சி நல்ல பலன்களை, சேமமான பலன்களை தருவதற்கு தயங்க மாட்டாத ஒரு ராகு கேது பயிற்சியை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 2 பேருமே நல்ல ஒரு பலன்களை தரப்போகிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா 1, 5, 9 இந்த இடங்களை வந்து ராகு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார். அதே மாதிரி வந்து 11, 3, 7 இந்த இடங்களை வந்து கேது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார். இந்த நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம்னா, கேதுனுடைய அமைப்பில் 7ஆம் பாவத்தை அவர் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த 1.5 வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த பாவத்தை வந்து கேது கண்ட்ரோலில் வச்சுருக்காரோ அந்த பாவத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அந்த ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் நமக்கு நன்மையை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எதிராளி, கூட்டாளி, நண்பன், அதே மாதிரி வந்து குடும்பத்தில் சில சச்சரவுகள், சண்டைகள் வந்து போவதற்கு அறிகுறியான நிறைய விஷயங்களை செய்வார் கேது. ஏன்னா 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது நன்மையை தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு பாவத்தில் வந்து சிரமத்தை கொடுக்க போகிறார் அப்படின்றது அர்த்தம். அப்போ 7ஆம் பாவத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எதிர்த்தன்மை உள்ள அனைத்து பிரச்சனையுமே 7ஆம் பாவம் தான். அதாவது வந்து கணவனாக இருக்கும் பொழுது மனைவி, மனைவியாக இருக்கும் பொழுது கணவன், அதாவது ஆண் ஜாதகத்திற்கு பெண் ஜாதகம், பெண் ஜாதகத்திற்கு ஆண் ஜாதகம். அதே மாதிரி வந்து நமக்கு சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அது மிகப்பெரிய அமைப்பு. ஒரு ஜாதகருக்கு சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அமைப்பு. அதில் உங்களுக்கு வந்து சாதகமான பலன்கள் வந்தாலுடைய ஒரு கிரக பயிற்சி அப்படின்றது வந்து நமக்கு நன்மையை தரக்கூடிய கிரக பயிற்சியாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது சாதகமல்லாத பலன்களை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னா அந்த கிரக பயிற்சி நமக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 7ஆம் பாவத்தை கொஞ்சம் உற்று நோக்கிக்கணும். நம்ம தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். பழக்க வழக்கங்களை வந்து லிமிட்டாக வச்சுக்கணும். அதிகப்படியாக மற்றவங்களோட ரொம்ப நெருக்கமும் வேண்டாம், ரொம்ப விலக்கமும் வேண்டாம். விலகி இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியாது. நெருக்கமாக விட்டுட்டாலும் நம்மளுடைய அநேகமான நமக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய மைனஸ் பூரா மற்றவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளை ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு எதிராளிக்கு மிக மிக சாதகமான சூழ்நிலையை இந்த கேது செஞ்சுருவார். அப்போ இந்த கேது பகவானுடைய அமைப்பு அப்படின்றது வந்து 11ல் உட்கார்ந்துருக்கக்கூடிய கேது அருமையான அமைப்பு, நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தை தரக்கூடியது. இந்த நேரத்தில் இடமாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேது இடமாற்றத்தை செய்வார். இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சார் நான் ஒரு வீடு மாற்றணுன்னு இருக்கேன், கண்டிப்பாக மாறிக்கலாம். தொழில் ரீதியாக நான் வேறு இடத்துக்கு தொழிலை மாற்ற போகிறேன், கண்டிப்பாக தாராளமாக மாற்றலாம். இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கேது 11ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கிறது அப்படின்றது வந்து மிக மிக அருமையான பலன்களை தருவதற்கு கடமைப்பட்டவர். இந்த இடத்துல கேது வந்து உங்களுக்கு கடமை செய்பவராக இருக்கிறார். ஞானக்காரகன் உங்களுக்கு கடமை செய்யக்கூடிய ஒரு அந்தஸ்தில் அமரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அதீத புத்தி, நல்ல சிந்தனை, தெளிவான பக்தி மார்க்கம், நல்ல இறை வழிபாடு, நல்ல ஞான உபதேசம், அதே மாதிரி வந்து ஆன்மீகத்தில் வந்து நிறைய ஈடுபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த நேரத்தில் துலாம் ராசி நேயர்கள் ஈடுபட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான வாய்ப்பாக இந்த கேது பகவான் உண்மையிலேயே நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக அமர்கிறது. அதேமாதிரி ராகுனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக 1, 5, 9 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ராகு, இவங்க 2 பேருமே திரிகோண ராசிகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். ராகுக்கு 11ஆம் பார்வை அல்லது வந்து இந்த பக்கமாக வந்து 3ஆம் பார்வை அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 11, 3 ராகுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 3வது ராசியும் பின்னால் இருக்கக்கூடிய 3வது ராசியும் கேது தன்னுடைய திரிகோணத்தில் கொண்டு வந்துடுவார். அப்போ இந்த 3வது ராசியில் ராகு பார்க்குறார், 11ஆம் ராசியை ராகு பார்க்குறார் அப்படின்னு வரக்கூடிய அந்த கெடு பலன்களை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா கேது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து திரிகோணங்களில் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து 2 கிரகங்களும் 3 ராசிகளை
தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரும்போது 6 ராசிகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். அப்போ அந்த 6 ராசிகளில் எது எது நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது அமரக்கூடிய இடம் மிக மிக அருமையான இடம். அதனால் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு பலனாகவே இந்த ராகு கேது பயிற்சிகள் இருக்கும். அதே மாதிரி படிப்பில் நல்ல ஒரு அந்தஸ்தான படிப்பு, கௌரவமான படிப்பை கொடுப்பாங்க. பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தந்தை வழியில் வரக்கூடியது, தாத்தா வழியில் வரக்கூடியது, அம்மாவோட தாத்தா வழியில் வரக்கூடியது, அல்லது இந்த நேரத்தில் உங்களுக்கு மெச்சூரிட்டியான இன்சூரன்ஸ் பணம் வரக்கூடியது. அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த 1.5 வருடங்களுக்குள்ள நீங்கள் ஏதாவது வீடு கட்டி வாடகைக்கு விடக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் ஒரு சொத்தை சேர்த்திக்கிறது, இது மாதிரியான அமைப்புகள் எல்லாம் நல்ல ஒரு மேற்படியான ஒரு பலனையும், மேலோட்டமாக பார்க்கக்கூடிய அமைப்பில் 11ஆம் பாவத்தில் கேது கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தெரிஞ்சாலும் உங்களுக்கு இந்த கேது உண்மையிலே நன்மையை தரக்கூடிய கேதுவாக இருக்கிறார். அதே மாதிரி இடமாற்றத்தையும் தெளிவாக தருவார். அதே மாதிரி இளைய சகோதரத்தோடு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையும் அவர் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2வது குழந்தை நீங்கள் பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான யாருக்காவது தள்ளி போயிருக்கு சார், 5 வருஷம் ஆயிருக்கு, 7 வருஷம் ஆயிடுச்சு, இனி 2வது நாங்கள் குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகமுள்ள தம்பதிகளுக்கு 2வது குழந்தைக்கான வாய்ப்புகள் மிக மிக நன்மையான வாய்ப்பாக இருக்கும் கேது பகவானால். அதேமாதிரி ராகு பகவானால் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவரைக்கும் வாரிசு எனக்கு இல்லாத ஒரு மனக்குறையை இந்த ராகு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி செய்வார். காரணம், இந்த ராகுவை குரு பார்வை செய்வது ஒரு விஷயம், 5ஆம் பாவத்திற்கு ராகு வருவது இன்னொரு விஷயம். இந்த 2 விஷயமுமே குலவிருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நமக்கு தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது இந்த 1.5 வருஷம் சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கும், சித்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கும், விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய இந்த ராகு கேதுவை நீங்கள் போற்றி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள், துலாம் ராசி நேயர்கள், வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது சப்த கன்னியர் வழிபாடு, அல்லது உங்களுக்கு பிடித்த குலகுரு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, கருப்பண்ணசாமி வழிபாடு, முனியன் வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குல விருத்தி கண்டிப்பாக விருத்தியாகும். உங்களுடைய சம்பார்த்தனை மேலும் உயரும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நிறைய இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல பல மடங்கு உயரக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் துலா ராசினியர்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அளவில் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது தெளிவாக அமையுது. அதே மாதிரி இதுவரைக்கும் ஏதாவது குலதெய்வ வழிபாட்டில் ஏதாவது சிரமங்கள், சிக்கல்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண வழிபாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா தவறாமல் அதை முழுமையாக முடிச்சிருங்க. தை அமாவாசையிலையோ, மகாலய அமாவாசையிலையோ, அல்லது புரட்டாசி அமாவாசையிலையோ, இந்த 3 அமாவாசைகளில் நீங்கள், அல்லது ஆடி அமாவாசை, இந்த மாதிரியான அமாவாசை நாட்களில் உங்களுடைய பெரியவங்களுக்கு தரக்கூடிய தில தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய திதி ஹோமங்கள் ஏதாவது பாக்கி இருந்து அந்த பாக்கியை நீங்கள் இன்னும் நிறைவேற்றாமல் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் செஞ்சிட்டீங்கனாலே இந்த 1.5 வருடம் துலாம் ராசினியர்களுக்கு மிக சாதகமான நல்ல அரிய பலன்களை தருவதற்காக ராகு கேதுக்கள் வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.